சித்ராலிங்கேஸ்வரன். பேப்பர் கிராஃப்டில் ஒரு பாக்ஸ் எப்படி, அதாவது ஒரு கிஃப்ட் உள்ளே வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸு கம் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒட்டாமல் அதை வித்து ஃபோல்டுலேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கப்பல்லாம் செய்யறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துப்போம்ல, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எடுக்க போகிறோம். இது A4 ஷீட்டு, கலர் ஷீட்டு. இந்த மாதிரி நம்ம எல்லா கலர்ஸ்லையுமே கிடைக்குது. நம்ம தேவையான கலர்ஸில் வாங்கிக்கலாம். இந்த ஒரு இடம் மட்டும் நம்ம கட் பண்ணுவோம். அதுக்காக சிசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் கட் பண்ண போகிறோம். இந்த பேலன்ஸை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீஸ் போட்டுட்டு, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம அப்படியே அந்த லைனுக்கு கட் பண்ணிடலாம். ஃபோல்டுலே தான் ஒரு பாக்ஸ் இப்போ ரெடியாக போகுது. நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் ட்ரையாங்கிள் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 2 க்ரீஸ் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இப்படி சென்டரில் வரா மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்போசிட் சென்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் இந்த சென்டர் லைன் வரா மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணலாம். வெறும் ஃபோல்டு பேஸில் பண்ணுறோம் நம்ம. இப்போ இதை வச்சே இதை அப்படியே 3ஆக நம்ம மடிக்க போகிறோம். ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணாமல் சைஸஸ்க்காக பார்த்துட்டு அப்படியே டோட்டலாக வச்சு க்ரீஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த சைட்லையும் அதாவது 1 2 3 பார்ட்டு இப்படி பார்த்தோன்னா 3 பார்ட்டு ஆற மாதிரி மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் எப்படி வைப்போமோ நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல பெண்ட் இருக்குல்ல, அந்த பெண்டை கொடுத்து இப்படி மடிங்க. இந்த க்ரீஸ் இருக்குல்ல, இந்த க்ரீஸ் இப்படி உள்ளே போகும். அதே மாதிரி இந்த க்ரீஸு உள்ளே போகும். தெரியுதுங்களா? இப்போ இதை பெண்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு தடவை வேணுனாலும் இந்த ஃபோல்டை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது இந்த ஃபோல்டு இதை பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஃபோல்டு இருக்குல்ல, அதாவது இங்கே இந்த ஃபோல்டை கொண்டு வந்து இப்படி உள்ளே வச்சிடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஃபோல்டு இங்கே வருது, அடுத்த ஃபோல்டு இங்கே வருது. இப்போ பாருங்கள், இப்படி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த டாப்பில் இருக்கிறத, இந்த மேலே இருக்கிறத இப்படி மடித்து உள்ளே பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள் மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். நல்லா வச்சுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வச்சாலே இப்படி நிற்கிது பாருங்கள். இப்போ இந்த ஃபோல்டில் அப்படியே நிற்கிதுங்களா? அடுத்து அதே மாதிரி இந்த எட்ஜையும் மடிக்க போகிறோம். சேம் அதே மாதிரியே இது நிற்குங்களா? நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி மடிச்சுட்டு இதை உள்ளே கொடுக்காம இப்படி மேலே கொடுக்க போகிறோம். ஆனால் நல்லா க்ரீஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா இங்கே நம்ம ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸு
சின்ன சின்ன பெயிண்டிங் டாட்ஸ் மாதிரி வைக்கிறது, ஸ்டோன்ஸ் ஒட்டுறது அப்படிங்கிறது உள்ளே வந்து நம்ம ஒரு gift வச்சு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்கறத நம்ம உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சாக்லேட்ஸ் போட்டு கூட நம்ம கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.